எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய கருப்பதிதல்னா என்ன? இந்த கருப்பதிதல் அப்படிங்கிறது நார்மலாக நீங்கள் மாதவிடாயான 20 நாட்களுக்கு மேலே நடைபெறும். அப்படி உங்கள் உடம்புல இந்த இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய கருப்பதிகிற நிகழ்வு நடந்துட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான 5 அறிகுறிகள் என்ன இருக்குது அப்படின்றத A to Z டீட்டெயிலாக முழு விளக்கமாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், ரீசெண்ட் டேஸாக இம்ப்ளான்டேஷன் பற்றின என்கொயரிஸ் அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்டை நிறைய சிஸ்டர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் கருமுட்டை வளர்ச்சியிலிருந்து நெக்ஸ்ட் பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கரு உருவாகி இருந்தால் அந்த கருவை எப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்படின்றது வரைக்குமே, ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், எக் க்ரோத் ஃபுட்ஸ், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னால் என்ன, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன இருக்குது, இன்டர்கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ், ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் நிறைய டைட்டிலில் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ரீசெண்ட் டைமாக நிறைய சிஸ்டர் நான் உங்களோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. நம்பிக்கையோடு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையிலையும் ஒரு குழந்தை இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பலன் தரலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது இயற்கையை உங்கள் உடம்பு அதுக்காக தயார் பண்ணி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும். அதனால எந்த ஒரு விஷயமாவே இருந்தாலும் சரி, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபாலோ பண்ணலிட்னாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை தொடர்ச்சியாக உங்களுக்கு குழந்தை வர்ற வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கருப்பதிதல் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மாதவிடாயாகி முதல் 5 நாட்கள் மாதவிடாய் சைக்கிள்லேயே போயிடும். அடுத்த ஒரு 5லிருந்து 6 நாட்கள் உங்களுக்கு எக் க்ரோத்துக்காக எடுத்துக்கிறோம். மாதவிடாயான 14வது நாள் உங்களுக்கு ஓவலேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடைபெறும். இது ஒவ்வொருத்தவங்க உடம்பை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12லிருந்து 18 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஓவலேஷன் அப்படிங்கிறது எப்போ வேணால் நடக்கும். எப்போவுமே நீங்கள் நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பீரியடான 10வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கான்டாக்டில் இருங்க. இதுவே இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா பீரியடான 15வது நாள்லேருந்து 30 நாட்கள் வரைக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கான்டாக்டில் இருங்க. கண்டிப்பாக ப்ரெக்னன்சி கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓவலேஷன் சமயங்களில் தான் நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி ஓவலேஷன் நடந்து உங்களுடைய கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு வார காலம் எடுத்துக்கிறோம். அதாவது ஓவலேஷனில் கருமுட்டையும் விந்தனமும் இணைஞ்சிரும். ஃபர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கருத்தரித்தல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5லிருந்து 6 நாட்கள் நடைபெறும். இதில் தான் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க 2, 4, 8ன்னு செல் டிவிஷனில் ஈடுபடுவாங்க. இந்த செல் டிவிஷன் அப்பவே உங்கள் குழந்தையுடைய மரபணுக்கள் செல்கள் எல்லாமே உருவாகிடும். அதாவது உங்களுடைய உடம்புல 22 ஜோடி குரோமோசோமும் ஆணுடைய அந்த ஸ்பெர்ம்ல இருந்து ஒரு ஜோடி குரோமோசோமும் வரும். ஆணுடைய ஸ்பெர்ம்ல இருந்து தான் வரக்கூடிய குரோமோசோம் உங்களுடைய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செல் டிவிஷன் நடந்து உங்கள் குழந்தை ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கப்பட்டு உங்கள் குழந்தை அப்பவே ஒரு ஹியூமன் நேச்சர்ல கை காலோட இருக்குமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கசகசா சைஸை விட ரொம்ப சின்ன சைஸ்ல கண்ணுக்கே தெரியாத அளவில் இருப்பாங்க. 0.02 சைஸ்ல இருப்பாங்க. ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்றப்ப, ஃபர்ஸ்ட் உருவாக்கம் அப்படின்றப்ப அந்த ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராசஸ் வரைக்குமே உங்களுடைய கருக்குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருக்குழாயில தான் நடைபெறக்கூடியதா இருக்கும். இந்த ப்ராசஸ் சக்சஸா முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கர்ப்பப்பையில கருப்பதிதல்ல ஈடுபடும். இது கிட்டத்தட்ட நீங்க மாதவிடாயான 20 நாட்களுக்கு மேல நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தவங்க உடல் வாகு பொறுத்து 21 நாட்கள்ல இருந்து 35 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல எப்ப வேணா நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்துல தான் கருப்பதிதல்ல ஈடுபடும். எண்டோமெட்ரியம் சரியானதா இருக்கணும். அதாவது இது வரைக்கும் ஃபெர்டிலைசேஷன் வரைக்குமே எல்லா ப்ராசஸும் சரியா நடந்துருச்சு. ஆனா எண்டோமெட்ரியம் அளவு கம்மியா இருக்கு. அதாவது 8 mm இருந்து 12 mm வரைக்கும் கரெக்டா இருக்கணும். 8 mmக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய குழந்தை போய் பிடிச்சி வளர்றதுக்கான சோர்ஸ் அங்கே இருக்காது. 12 mmக்கு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அப்பவும் உங்கள் குழந்தை பிடிச்சி வளர்றதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. அதுக்கு உங்கள் குழந்தை கருப்பதிதலில் ஈடுபடுறதுக்கு எண்டோமெட்ரியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது.
அந்த எண்டோமெட்ரியத்துல உங்க குழந்தை கரு பதிதல்ல ஈடுபடும் பொழுதுதான் உங்களுக்கு பிரெக்னன்சி ஹார்மோன் சொல்லக்கூடிய பீட்டா ஹசிஜின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்க குழந்தையுடைய நஞ்சுக்கொடி நல்லா வளருதுன்னு அர்த்தம். குழந்தையுடைய நஞ்சுக்கொடின்னு சொல்லக்கூடிய பிளசண்டா தான் இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உருவாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பீட்டா ஹசிஜின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் உங்க பிளட்ல கலந்து அதுக்கப்புறம் தான் யூரின்ல கலக்கும். நீங்க பிரெக்னன்சி வேமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பீரியட் சைக்கிள் ஸ்கிப் ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடியே நீங்க பிளட் டெஸ்ட் கொடுக்கும் பொழுது நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுவே நீங்க இல்ல நான் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல பீரியட் ஸ்கிப் ஆகி 5 நாட்கள் கழிச்சு நீங்க செக் பண்ணணும். இதுதான் நார்மலா நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு முறை அப்படிங்கிறது. இந்த முறையில உங்களுக்கு கருப்பதிதல் நடக்கும் பொழுதே சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சிடும். நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்றத கார்டு வச்சு செக் பண்றதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு தெரிஞ்சுக்கிறோம். உடம்பு அதுக்கான மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்க உடம்புல ஒரு சின்ன கட்டி வந்தாலும் சரி, சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு ஹார்மோன்ஸ்னால தான் ஏற்படும். அதே மாதிரி தான் ஹார்மோன் மாற்றத்தினால தான் உங்களுக்கு நிறைய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியும். அப்படி தெரியக்கூடிய சிம்டம்ஸ்ல, அதாவது உங்க உடம்புல இப்பைக்குன்னு கருப்பதிதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க மாதவிடாயான 20 நாட்களுக்கு மேலேயோ இல்ல 21, 22 நாட்களுக்கு மேலேயோ நான் சொல்லக்கூடிய 5 அறிகுறிகள் முக்கியமா இருக்கும். இதுதான் காமனா நிறைய பெண்களுக்கு இருந்த கருப்பதிதலுக்கான அறிகுறி. அப்படி இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்டாமினல் கிராம்பிங்ஸ்னு சொல்லக்கூடிய வயிற்று பிடிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசை பிடிக்கிற மாதிரி உங்களுடைய அடிவயிற்று பகுதியில் ஒரு மாதிரி இருக்கும். சிலருக்கு கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இன்னுமே சிலருக்கு நமனமனு இருக்கிற மாதிரி, ஊறுற மாதிரி, குத்துற மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். இந்த பெயின் உங்களுக்கு பீரியட் வர்ற மாதிரியான பெயினா இருக்கவே இருக்காது. ரொம்ப மைல்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் கரு உருவாகிட்டு இருக்கு, பதிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது சிம்டம் அப்படிங்கிறது ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது. ஸ்பாட்டிங் எல்லாருக்குமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க பிரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணாலும் சரி, பாசிட்டிவ் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, ஸ்பாட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளீடிங் இருந்தாதான் பிரெக்னன்ட் அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது ரொம்ப லைட்டா தான் இருக்கும். ஹெவி ப்ளீடிங்கா ஃப்ளோ அதிகமாகவோ இருக்கவே இருக்காது. நிறைய சிஸ்டர் ரீசெண்ட் டைமா கமெண்ட் பண்றது என்னன்னா, எனக்கு ப்ளீடிங் கம்மியாக தான் இருந்தது, எப்பவும் வர்றதை விட இந்த மாசம் கம்மியாக தான் இருந்தது, பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு தான் பட்டிருந்தது, இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தான் பட்டிருந்தது, 2 நாள் மட்டும்தான் வந்தது, 3வது நாள்ல இருந்து எனக்கு ப்ளீடிங்கே இல்லை அப்படின்னா சொல்றீங்க. பொதுவாக இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது 1 or 2 ட்ராப் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ப்ரௌன் டிசார்ஜா இருக்கும். இந்த 2 மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங்கா 1 ஸ்பூன் அளவுக்குனா இருக்கவே இருக்காது. பேட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தாலே, லைட் ப்ளீடிங்கா இருந்தாலும் சரி இருந்தாலே அது உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்றதுல தான் வரும். உங்களுக்கு ப்ளீடிங் கம்மியாகிறதுக்கு ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால தான் அந்த மாதிரி ப்ளீடிங் அப்படிங்கிறது வரும். இதுவே நீங்கள் இம்ப்ளான்டேஷனுக்கான ப்ளீடிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் ரெட் கலர்லையோ இல்லை பிளாக் ரெட் கலர்லையோ இல்லை அப்படின்னா ப்ரௌன் டிசார்ஜாவோ ஒயிட் டிசார்ஜாவோட கலந்தோ அந்த மாதிரி வந்ததுன்னா 100% அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். அடுத்த ஒரு 5 நாட்கள் கழிச்சு செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் 2வது சிம்டம். 3வது சிம்டம் அப்படிங்கிறது வயிறு உப்பசம். திடீர்னு வயிறு பெருசான மாதிரியோ இல்லை தொப்பை போட்ட மாதிரியோ இருக்கும். இந்த உப்பசம் அப்படிங்கிறது பீரியட் டேட் அன்னைக்கு கூட அப்படியே தான் இருக்கும், திடீர்னு காணாமல் போகாது. அப்படி திடீர்னு காணாமல் போச்சுன்னா அது பீரியட்ஸ்க்கான சிம்டம். அதுவே அப்படின்னா காணாமல் போகாமல் அப்படியே உங்களுக்கு வயிறு பெருசாகவே உப்பசமாகவே எதுவுமே சாப்பிடாத நிலையில கூட பெருசாக தெரிஞ்சது அப்படின்னா அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். இதுதான் 3வது. 4வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். அதாவது ஃபுட் பாய்சன் சொல்லலாம். சிலருக்கு திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆன மாதிரியோ இல்லை கொமட்டிட்டு வர்ற மாதிரியோ ஒரு மாதிரி புளிச்சு ஏப்பம் வர்ற மாதிரியோ இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான் சொல்லலாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஹெட்டேக் அப்படிங்கிறது. இது ஒரு சிலருக்கு ஒத்த தலைவலியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு ஹெவி பெயினாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தலைவலிக்காக நீங்கள் பர்டிகுலர் மெடிசன்ஸோ இல்லை டேப்லெட்டோ எது எடுத்தாலுமே க்யூர் ஆகாது. அதுவே நீங்கள் வீட்டு வைத்தியம் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்தது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 5 சிம்டம்ஸ் தான் காமனாக உங்களுக்கு கருப்பதிதல் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது. மற்ற எல்லா சிம்டம்ஸுமே அடுத்தடுத்த நாட்களில் தான், அதாவது கரு எந்த அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்கோ அப்படி வளர்ந்து உங்களுக்கு பிரெக்னன்சி ஹார்மோன் செக்ரேட் ஆக ஆக மற்ற எல்லா சிம்டம்ஸும் வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கரு பதிகிறப்ப ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். அந்த 5 அறிகுறிகளுமே இதுதான். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்பவும் கவனமாக இருங்க. லாங் ட்ராவலோ ரொம்ப ஹெவி ஒர்க்கோ இல்லை அடிவயிற்று அழுத்துற மாதிரி ஒர்க்கோ
இந்த மாதிரி வேலைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாடிப்படி ஏறதா இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை 2 டைம் ஏறுற மாதிரி பாருங்கள். ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக வாங்க. டெய்லி நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், 30 மினிட்ஸ் போகணும், 1 hour போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம். பாடி டயர்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க.